السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على نبيه المصطفى. ما بعد فقد قال الله تبارك وتعالى: لقد من الله على المؤمنين إذ بعث فيهم من أنفسهم رسولا من أنفسهم قال نبينا صلى الله عليه وسلم: إنكم تفتنون علي في قبوركم أو كما قال صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم ألهمني في قلبي واهدني فيه. எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் சஹாபாக்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய கொடைக்கானல் டவுன் ஜாமியா மஸ்ஜிதினுடைய தலைவர், துணை தலைவர், செயலாளர் உள்ளிட்ட நிர்வாக பெருமக்களே, இப்பள்ளியின் இமாம் அவர்களே, இங்கு திரளாக கூடியிருக்கிற உலமா பெருமக்களே, வருகை புரிந்து இக்கூட்டத்தில் சங்கமித்திருக்கின்ற ஆன்றோர்களே, சான்றோர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, வாலிப செல்வங்களே, அல்லாஹுவின் பேரருள் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ்களை பாடக்கூடிய ஒரு பாக்கியம் நிறைந்த ஒரு மீலாது விழாவை இந்த நிர்வாகம் நடாத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிர்வாகத்தினுடைய இது போன்ற எல்லா முயற்சிகளையும் வல்லோன் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. மென்மேலும் இது போன்ற பல்வேறு நிகழ்வுகளை நடாத்தி சமூக மக்களுடைய மார்க்க விழிப்புணர்வுகளுக்கு எல்லாம் ஒரு காரணமாக இந்த நிகழ்வுகளை ஆக்கி தருவானாக. கண்ணிமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மத் என்று சொன்னாலே புகழப்பட்டவர் என்று பெயர். யார் புகழ்கிறார்கள்? வானவர்கள் புகழ்ந்தார்கள், அல்லாஹ் புகழ்ந்தான், எதிரிகள் புகழ்ந்தார்கள், நண்பர்கள் புகழ்ந்தார்கள், எல்லோரும் புகழ்ந்தார்கள், புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் சொன்னான், நாயகமே, உம்முடைய நினைவை நாம் உயர்த்தி இருக்கிறோம் என்று சொன்னான். கண்ணியமிக்கவர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்ட்ட கேட்டாங்களாம், யா அல்லாஹ், நீ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நேசராக ஆக்கிக் கொண்டாய், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உன்னோடு பேசுபவராக ஆக்கிக் கொண்டாய், சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆட்சியை கொடுத்தாய், எனக்கு என்ன தருகிறாய் என்று கண்மணி நாயகம் கேட்கிறார்கள். அல்லாஹ் சொன்னான், மா துகிர்து இல்லா துகிர்த மை, எங்கெல்லாம் நான் சொல்லப்படுவேனோ அங்கெல்லாம் நீரும் சொல்லப்படுவாய். எங்கெல்லாம் என்னுடைய நாமம் உதிக்கப்படுமோ, அல்லாஹ் என்ற நாமம் உதிக்கப்படுகிற பொழுது முஹம்மது ரசூலுல்லாஹ் வார்த்தையும் சேர்ந்தே வரும். குர்ஆன்ல 3 இடத்துல பாருங்க, 2 வார்த்தை சேர்ந்து வரும். தொழுங்கள், ஜகாத் கொடுங்கள், பெற்றோர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள், பெற்றோருக்கு நன்றியாய் நடந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், ரசூலுக்கு வழிபடுங்கள். கண்ணியமிக்க பெரியோர்களே, நான் முதல் கட்டமாக நமக்கும் நமது நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு முன்னால நெருங்கிய தொடர்பை நாம் விளங்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த மீலாதின் முக்கியத்துவத்தை, மீலாதுடைய கட்டாயத்தை, காலத்தில் அவசியம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் சொன்னான்,
மா துக்கிர்து இல்லா துக்கிர்துமை, எங்கெல்லாம் என்னுடைய ஞாபகம் என்னுடைய பெயர் சொல்லப்படுமோ அங்கெல்லாம் உன் நாமம் உதிக்கப்படும். கண்ணியமானவர்களே, கலிமா சொல்லி ஒரு முஸ்லிம் வாழ்க்கை ஆரம்பிக்கிறார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அதோட முடிஞ்சிராது. வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துல்லாஹ் வ ரசூலுஹு. நம்முடைய பிறப்பின் ஆரம்பம் அண்ணலோடு தொடங்குகிறது. அல்லாஹ்வை அடுத்து அண்ணலை தொட்டிதான் நம்முடைய பிறப்பின் ஆரம்பம் துவங்க ஆரம்பித்தது. சரி, கடைசி எங்க போய் முடியும்? பிறப்பில் தொடங்கிய அந்த ரசூலுல்லாஹ் அவர்கள் வாழ்க்கையெல்லாம் வந்து மௌத்துடைய நேரத்தில் கலிமா வாயில் வந்து விட்டால் அந்த வாழ்க்கை சொர்க்கத்தின் மரணம். அந்த மௌத் பாக்கியம் நிறைந்த மௌத். ஏன்? கலிமாவோடு வாழ்ந்தார், கலிமாவோடு மௌத்தை தழுவுகிறார். அல்லாஹ் அந்த உயர்ந்த பாக்கியத்தை நமக்கெல்லாம் தந்தல் புரிவானா. வாழ்வெல்லாம் கலிமா என்கிற உயர் நாமத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்வின் இறுதியிலே அந்த நாமத்தை சொல்லி மௌத்தாகிற பொழுது நமக்கெல்லாம் தெரியும். கபருக்கு போன கேள்வி கேட்பாங்க, 3 கேள்வி. உங்கள் ரப்பு யார்? உங்கள் நபி யார்? உங்கள் மார்க்கம் என்ன? புகாரி ஷரீஃப்ல 7 இடத்துல அந்த விஷயம் வருகிறது. கபருடைய கேள்வி பற்றி அங்க வருது. இன்னகும் துஃப்தனூன அன்னி ஃபி குபூரிக்கும், உங்களுடைய கபர்களிலே என்னை பற்றி சோதிக்கப்படுவீர்கள். கண்ணியமானவர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹ் யாரும் தெரியல, முஹம்மது ரசூலுடைய வாழ்க்கை நமக்கு தெரியல, மகத்துவம் தெரியலன்னு சொன்னா கபூர்ல கேட்பாங்களே, என்ன பதில் சொல்வோம்? மன்ஹாத ரஜுல், இவர் யார் என்று கேள்வி வரும். கொடைக்கானல்ல மௌத்தாகுவோம், கொடைக்கானல்ல அடக்க செய்யப்பட்டிருப்போம். அடக்க செஞ்ச கபூரில் இருந்து மதீனா முனவ்வரா வரை ஒரு நீண்ட ஒரு இடைவெளி ஏற்படுத்தப்படும். அங்கே பெருமானாரை காட்டப்படும். இவர்கிட்ட கேட்கப்படும், ஜாஃபர் மன்ஹாத ரஜுல், இவர் யாரு? ஃபாத்திமா, இவர் யாரு? அந்த ஃபாத்திமாவுக்கு ரசூலுல்லாஹ் தெரிந்திருந்தார், அந்த ஜாஃபருக்கு ரசூலுல்லாஹ் தெரிந்திருந்தால், வாயில் முடிந்திருந்தால், புகழாரம் சூட்டி இருந்தால், அவருடைய உடலுடைய பாகங்களிலே நபியுடைய சுன்னத் இருந்தால் பார்த்தோன்னு சொல்வாரு, ஹாதா ரசூலுல்லாஹ் கத் ஜாஅனா பில் பையினாத், இவர்கள் நபி தெளிவான அத்தாட்சி கொண்டு வந்தார். அவரை நாங்கள் கண் பிடித்தது முதல் கண் மூடுகிற வரை வியாபாரமா, கொடுக்கல் வாங்கலா, குடும்பமா, எல்லா வகையிலும் பின்பற்றினோம் என்று சொல்வார்கள். யார் பெருமானாரை தெரியவில்லையோ, முஹம்மது யார் என்று புரியவில்லையோ, பெருமானாரை பார்க்கிறார், கபூர்ல பார்ப்பார், கொடைக்கானலிருந்து மதீனா வரை கண்ல பார்ப்பார். சொல்லுவாரா, ஹாய் ஹாய் நாதிரி, ஐயோ யாரு எனக்கு தெரியலையே. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நம்முடைய பிச்சரைகளை பாதுகாக்க வேண்டும், நம்மை பாதுகாக்க வேண்டும். மௌத்துக்கு பின்னால் நபியை பார்க்கிற பொழுது ஹாதா ரசூலுல்லாஹ் கத் ஜாஅனா பில் பையினாத் என்கிற வார்த்தைகளை சொல்லுகிற அளவில் வாழ்க்கை வர வேண்டும் என்று சொன்னால் மீலாது விழாக்கள் கட்டாயம் தேவை. மீலாது விழாக்கள் மூலமாக நாயகத்துடைய மேன்மை, நாயகத்தின் தனித்தன்மை, நாயகத்துடைய சிறப்புகள் எல்லாம் பரிமாறப்படுகிறது, சொல்லப்படுகிறது. ஒரு காட்டரபி நபிட்ட வர்றார். காட்டரபி அவர் கண்ணியமானவர்களே, அருமையான விஷயங்கள் அதை பேசிட்டு வராங்க. சில எல்லாம் கொஞ்சம் கவனமா கேளுங்க. மனதில் நான் ஜும்மாவிலேயே சொல்லும்போது சொன்னேன், முதல்ல உள்வாங்கணும். என்ன விஷயமோ அதை முதல்ல உள்வாங்கணும். உள்வாங்கி நம்ம அமல் செய்யணும். ஆனால் சார் அதை அவங்க பேசுறதை கொஞ்சம் கண்ணியமா கேளுங்க, கொஞ்சம் அமைதியா கேளுங்க சார், சத்தம் போடாதீங்க. ஒரு காட்டரபி நபிட்ட வர்ற ஒரு 3 கேள்வி கேட்பேன், அது விலங்கனா முஸ்லிம் ஆயிரம் சொல்றாரு. ஆஹா, கேளுங்க, என்ன 3 கேள்வி? உங்களை அரபுலகம் எல்லாம் ஏற்றுக்கொள்ளுமா? நபியா வந்திருக்கிறீங்க, அரபுலகம் தனி மெஜாரிட்டியா இருப்பாங்க, யாருக்கு வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க, தன் கொள்கையில உறுதியா இருப்பாங்க. ஒரு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் இந்த அரபுலகத்தையே மாத்த போறீங்களா? ஆமாம் என்றார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ரெண்டாவது கேட்கிறார், என்னமோ சொன்னீங்களாமே பாரிஸ் நாடு, ரோம் நாடு, கிஸ்ரா, கைசர் எல்லாம் வெற்றி பெறும் சொன்னீங்களாமே, வல்லரசு அது, வெற்றி பெறுவீங்களா? உங்கள்கிட்ட ஆயுதம் இல்லை, பணம் இல்லை, ஆட்கள் இல்லை, வெற்றி பெறுவீங்களா? நிச்சயமாக பாரிஸ் நாட்டை வெற்றி கொள்வோம், கைசரை வெற்றி கொள்வோம். மூணாவது கேட்டார் அவரு, நாங்கெல்லாம் மக்கி போன பிறகு, உடம்பெல்லாம் மக்கி போன பிறகு கியாமத்துன்னு வருமாமே, அங்க எழுப்பப்படுமாமே, நம்புற மாதிரி இருக்கா? மௌத்தா போனா மண்ணுக்கு போயிருவோம், மண்ணு சாப்பிட்டோம், அவ்வளவு முடிஞ்சு போச்சு, அப்புறம் என்ன எழுப்புறது? நபிசல்லாசலம் ஒன்னும் சொல்லல, அவர் கையை பிடிச்சாங்க. கையில இங்க பாரு, நாளை கியாமத்துடைய நாளில் உன் உடலும் அங்கே வரும், என் உடலும் அங்கே வரும். நான் அங்கே வந்து பதில் சொல்றேன், இந்த மக்கி போன உடல், மண் தின்ற உடல் கியாமத்தில் வரும் என்பதை நான் உனக்கு சொல்வேன். அவரு கேட்டு போயிட்டார். அவருக்கு மனசுல வரல, ஈமான் மனசுல வரல, போயிட்டார். நபியுடைய காலம் முடிகிறது. அந்த காட்டுல முஸ்லிம் ஆகல. பிறகு ஒரு நேரம் உமர் இப்னு கத்தாபுடைய ஆட்சி, அந்த நேரத்தில் பள்ளிக்குள்ள வரல. அதுவரை முஸ்லிம் ஆகல. ஏறக்குறைய நபியுடைய காலம், அபூபக்கருடைய காலம் முஸ்லிம் ஆகல. உமருடைய காலம் உள்ள வர்ற. உமர் ரலியல்லாஹு அவங்க எந்திரிச்சு போய் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு அவரை உட்கார வச்சு கண்ணியப்படுத்துறாங்க. எல்லாத்துக்கும் ஆச்சரியம், முஸ்லிம் ஒன்றும் ஆகல, முஸ்லிம் ஒன்றும் ஆகல. ஒரு கிராமத்துக்காரர் அவருக்கு போய் ஹலீஃபா இறங்கி வந்து பணிவிட செய்யறாரு, கண்ணியம் கொடுக்கிறாரு. அவரை பேசிட்டே இருந்தாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, கலீஃபா அவங்களே, வந்தவரோ காட்டரபி, வந்தவரோ கிராமவாசி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, எது கண்ணியம் கொடுத்தீங்க கேட்டாங்க. அவர் சொன்ன வார்த்தை கவனிக்க வேண்டும். அவர் சொன்னாரு, உமர் ரலியல்லாஹு சொன்னாரு, நான் இந்த மனிதர் நபிட்டு வந்தார், 3 கேள்வி கேட்டார். முதல் கேள்வி, அரபுலகம் எல்லாம் முஸ்லிம் ஆகுமா? பெரும்பாலும் ஆமா. நாங்க ஒரு கண்ணை பார்த்துட்டேன், நபியுடைய இவருக்கு வாழ்நாள்ல முழு மக்கா, முழு மதீனா, ஈரான், ஈராக், குவைத் எல்லாம் முஸ்லிம் ஆயிடுச்சு, கண்ணை பார்த்துட்டார். ரெண்டாவது கேட்டாரு, பாரிஸ் நாடு, கைசர், இன்னைக்கு அமெரிக்கா, ரஷ்யா வெற்றி கொள்ளப்பட மாட்டாரு. அவர் கண்ணை பார்த்தார், வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. அவர் நம்பிக்கை வந்துருச்சு, அரபுலகம் முஸ்லிமானது, வல்லரசு முஸ்லிமானது, அவ கியாமத்து உண்டு, அல்லாஹ் எழுப்புவான் நம்பினாரு. இன்னைக்கு வந்திருக்கிறார். ரசூலுல்லாஹ் கையை பிடிச்சாங்க. என்ன சொன்னாங்க? நாளை கியாமத்திலே நான் உன்னை நிப்பாட்டி சொல்வேன், இந்த பூத உடல் உலகத்தில் படைக்கப்பட்டது, இன்று நானும் நீயும் மௌத்தாக இருக்கிறோம், எழுப்பப்பட்டு சொல்ல சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் கரம் பிடிச்ச கை நரகத்துக்கு போகுமா? பெருமானாருடைய கரம் பிடித்த கை நரகத்துக்கு போகுமா? எனக்கு தெரியும், இந்த காட்டரபி ஒரு நாள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார், அவர் சொர்க்கவாதி. காரணம், நபி சொன்ன வார்த்தை, உன் கரம் பிடித்து சொல்லுவேன், நீயும் நானும் எழுப்பப்படுவோம் என்று. அப்படியானால் நபியின் கரப்பட்ட ஒரு மனிதர் சொர்க்கத்துக்கு வாஜிப் என்று சொன்னால், நபியின் சுன்னத்தை எடுத்து வாழ்ந்து விட்டால், நபியை புரிந்து விட்டால், நபியுடைய வாழ்க்கை போன்று காலையும் இரவும் நடையும் உடையும் பாவனையும் அமைத்துக் கொண்டால் நாமும் சொர்க்கவாதிகள். பிள்ளைகளை வளர்த்து விட்டால் நாமும் சொர்க்கவாதிகள். கண்ணியமானவர்களே, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மெம்பர்ல ஏறுறாங்க, ஒரு சின்ன மெம்பர் படி, அதுல உட்கார்ந்து பயன் பண்ணுவாங்க. ஒரு பெண்ணு வந்துச்சு, யார ரசூலல்லாஹ், சின்ன படியா இருக்கு, நான் உங்களுக்கு படி ஒன்று சொல்லி கொடுக்குவான்னு கேட்டுச்சு. இன்னைக்கு பள்ளிவாசல் மெஹராபு 3 படி வச்சு மெஹராப் கட்டப்பட்டுச்சு. மெஹராப் கட்டின உடனே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பலகையை விட்டுட்டு மெஹராபில் ஏறி நின்று அல்ஹம்துலில்லாஹ் பயான் செய்யறாங்க. பயான் செய்யும் பொழுது கீழே பெருமானார் கை வைத்த பலகை, பெருமானார் சாய்ந்த பலகை, அந்த பலகை தேம்பி தேம்பி அழுதது. கண்ணியமானவர்களே, நமக்கு என்ன பாசம் இருக்கிறது, நமக்கு என்ன பிரியம் இருக்கிறது? ஒரு மரப்பலகை அழுகிறது, நாயகம் என்னை விட்டுட்டு மெஹரா போயிட்டாங்களே,
எப்படி அழுதுச்சு? ஹதீஸ்ல வருது, ஒரு குழந்தை சினுங்க எப்படி இருக்கும், சினுங்கி சினுங்கி அழுதுச்சு. சரியான சவுண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கிறாங்க, இறங்கி வந்து அதை கட்டி அணைச்சாங்க. அழுகை நின்று போனது. சொன்னாங்க, பெருமானார், இந்த பலகைய நான் கட்டி அணைக்கிறேன்னு சொன்னா கியாமத் வரைக்கும் இந்த மரம் அழுகும். மரம் பெருமானாருடைய பிரிவை நினைத்து அழுதது. நமக்கு எங்க அழுகு வந்தது? நபியுடைய நேசம் வந்ததா? மீலாது விழாக்கள் மூலமாகத்தான் நபியின் நேசத்தை உள்ளத்துக்குள் கொண்டு வர முடியும். மீலாது விழா கண்டிப்பான ஒன்று. கண்ணியமானவர் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, மறந்துட்டேன், மரமே உன்னை எங்க வெட்டினாங்களோ அங்கேயே போறையா, சொர்க்கத்துக்கு வரையான்னு கேட்டாங்க. மரம் சொல்லுச்சு, சொர்க்கத்துக்கு வர்றேன், நீங்க அங்க இருப்பீங்க, என்ன பார்ப்பீங்க, உங்கள் பார்வைப்படுகிற சொர்க்கத்தில் நான் இருக்கிறேன். அப்படியா, சொர்க்கத்தில் வருவாய் என்றார்கள். மரம் பிரியப்பட்டது. ரசூல் என்னை பார்க்க வேண்டும், ரசூல் என் மேல் கை வைக்க வேண்டும். மரம் பிரியப்பட்டது. நான் பிரியப்பட வேண்டாமா? உஹதுடைய போர்க்களம், உஹதுடைய போர்க்களம். ஒரு பெண்மணி ஓடி வருகிறார். போர் முடிந்தது, ஒரு பெண் ஓடி வருகிறார். முதல் செய்தி, அம்மா, உன் கணவர் இந்த போரில் கொல்லப்பட்டு விட்டார். அந்த பெண்மணி ஓடி வந்த பெண் நின்று விட்டு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் ஓதிட்டு மீண்டும் கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறார், ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறார்? நல்லா தெரியலன்னா பதஷ்டம் வந்துகிறது. ரசூலுக்கு என்னவாயிற்று? உஹதுடைய போர்க்களம், ரசூலுல்லாஹ் மௌத்துன்னு சொல்றாங்களே, என்னவாயிற்று? அந்த பெண்ணின் உள்ள முழுக்க நாயகம் இருந்தார்கள், நபியின் பிரியம் இருந்தது. போகும்போது வர்றாரு, அம்மா நில்லு, உன் சகோதரர் கொல்லப்பட்டு விட்டார், ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். அண்ணனுடைய பாசம் கல்விழி வருகிறது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் ஓதிட்டு ரசூலுல்லாஹ் எப்படி இருக்காங்க தெரியலன்னா மீண்டும் பதஷ்டம். ரசூலுக்கு என்னவாயிற்று? மீண்டும் ஓடுகிறார். படைக்களம் பெரிது, நீண்ட படைக்களம் உஹது, உஹதுடைய போர்க்களம். மீண்டும் போகிறார். அப்பா நில்லுங்க, இப்பொழுதுதான் உங்கள் தந்தை ஷஹீதாக்கப்பட்டு கிடக்கிறார், கண்ணை பார்த்துட்டு வந்தேன். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கணவர் மௌத்தாகிறார், அண்ணன் மௌத்தாகிறார், பெற்ற தந்தை மௌத்தாகிறார். கவலை வருகிறது, கவலை வருகிறது, துக்கம் தொண்டையை அடிக்கிறது. ஆனாலும் நாயகத்துக்கு என்ன ஆச்சோ, நாயகத்துக்கு என்ன ஆச்சோ? ஒரு ஆள் சொன்னார், எம்மா நீ நேர மேல போ, ஒரு குடிசை தெரியும், ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறாங்க, உயிரோடு இருக்கிறாங்க, நான் பார்த்தேன்னு சொன்னார். இந்த அம்மா லேச கொஞ்சம் சுதாரிச்சு கொண்டு மேலே ஓடுகிறது. திருப்தி வரவில்லை. என் நாயகம் உயிரோடு இருக்க வேண்டும், என் தந்தை இறப்பு, என் கணவர் இறப்பு, தன் சகோதரன் இறப்பு, இதை காட்டிலும் பெருமானாருடைய மௌத் தாய்க்க முடியாது. உலகத்துடைய இயக்கமே பெருமானாரை கொண்டு நடந்து கொண்டிருக்கிறது. பெண்ணுக்கு விளங்கியது. நேர போய் குடிசையில திறந்து பார்க்கிறாங்க. பெருமானார் பல் உடைந்து ரத்தம் வடிந்து கொண்டு காயத்துருக்காது இருக்கிறார்கள். பார்த்து விட பேசின வார்த்தை, குல்லு முசீபத்தின் பாதக் சுலலுன் யா ரசூலல்லாஹ். நாயகமே, இதற்கு பின்னால், உங்களை பார்த்த பின்னால் எல்லா துன்பங்களும் எனக்கு லேசுதான். துன்பம் தான். எந்த பெண்ணுக்கு தந்தை இழப்பு தாங்க நேரிடும், எந்த பெண்ணுக்கு கட்டிய கணவர் இழப்பு தாங்க நேரிடும். ஆனாலும் கூட நான் பொறுமை காப்பேன். என் ரப்பு தந்தையை கொடுத்தான், கணவனை கொடுத்தான், கொடுத்த ரப்பு எடுத்துக்கொண்டான். ஆனால் நாயகமே, தாங்கள் உயிரோடு இருக்கீர்களவா, அது போதும். கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு பேரன்பு நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் மீலாது விழாக்கள் நிச்சயமாக தேவை. நம்முடைய கலிமாவில் தொடங்கி கபூர் வரை வரக்கூடிய ஒரு தொடர்பு தான் நபியின் தொடர்பு. எனவே மீலாது விழாக்கள் தேவை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்க வயசுல 40 இருக்குமா, ஒரு 50 இருக்குமா, ஒரு 60 இருக்குமா? இங்க இருக்கிறவங்க பெரும்பாலும் 20 ஆரம்பிச்சு 60 வரை
யாராவது சொல்லுங்க பார்ப்போம், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எனக்கு ஃபுல்லா தெரியும் சொல்லி. நபியுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை எல்லா ஹதீஸும் எனக்கு சொல்ல முடியுமா? உலமாக்களுக்கே முடியாது. 1000 மணி நேரம் பேசியிருக்கிறோம், முடியாது. பெருமானாரை பேச 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 இன்னும் பேச வேண்டும். அவ்வளவு விஷயங்களை பெருமானார் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். நான் என்று சொல்லுவேன், நமக்கெல்லாம் வாழ்க்கையின் சாசனம் 2. ஒன்று, வாசிக்கிறதுக்கு குர்ஆன், வாழ்ந்து பார்க்க பெருமானார். படித்து பார்க்க குர்ஆன், படித்து பார்க்க குர்ஆன், வாழ்ந்து பார்க்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாருடைய வாழ்க்கை தான் நம்முடைய தலைமுடி சீவது பெருமானாருடைய முறைப்படி, நம்முடைய உட்கார்வது நபியுடைய முறைப்படி. கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில் நபியுடைய மேன்மை புரிந்து கொண்டால் இந்த மீலாது விழாக்களுடைய அவசியத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். கண்ணியமானவர்களே, ஒரு 5 விஷயங்களை முன்னால் சொல்லி நான் இந்த மீலாது விழாவுடைய அவசியத்தை வலியுறுத்துவேன். ஒரு முஸ்லிமா வாழணும்னு சொன்னா 5 கட்டமைப்பு தேவை. முதலாவது, கொள்கையில் உறுதி இருக்க வேண்டும், ஈமானில் உறுதி இருக்க வேண்டும். இன்னைக்கு வளர்ற பிள்ளைகள் ஈமான்தாரியா இருக்கிறாங்களா, முஃமினா இருக்கிறாங்களா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நமது ஊரை பாதுகாக்க வேண்டும், உலகத்தை பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொரு கணப்பொழுதிலும் தகவல் வருகிறது, இன்னார் இஸ்லாத்திலிருந்து வெளியே போயிட்டார், முர்த்ததாயிட்டார். தாய்மார்களே, ஒரு பெண், ஒரு ஆண், ஒரு வாலிபர், ஒரு குழந்தை கலிமா சொல்கிறது, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ். சொன்ன என்ன பாக்கியம்ங்க, சொன்ன சொர்க்கம் போயிரும். ஏதோ ஒரு பாவம் செஞ்சா நரகத்துக்கு போய் அனுபவிக்க தவிர நிரந்தர நரகம் இல்லை, சொர்க்கம் வாஜிப். இவ்வளவு மேன்மையான கலிமா சொல்லிட்டு ஏதோ ஒரு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ ஒரு வறுமை, அந்த நபர், அந்த ஒரு பெண் ஈமானை விட்டு வெளியே போகிறாள். எவ்வளவு துரதிர்ஷ்டம் தெரியுமா? ஒரு ஈமானி வயிற்றில் பிறந்து களிமா சொல்லி கண்ணியமானவர்களே, களிமா சொல்லி இருக்கிற பெண்மணி ஈமானை விட்டு தூரம் போகிறாள் என்று சொன்னால் எங்க போறா? தூரம் போலங்க, நரகத்திற்கு போயிருக்கிறாள். அவள் மட்டுமா? அவளுடைய சந்ததிகளும் எங்கே போகிறார்கள்? நரகத்துக்கு போகிறார்கள். ஒரு சஹாபி வர்றார், யா ரசூலல்லாஹ். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க போயிட்டு இருக்க போகும்போது காபிர்களை பார்க்கிறோம். அவங்க போருக்கு போகும்போது வாழ்க்கையில கொண்டு வந்து மரத்துல மாட்டுறாங்க. அந்த மரம் பரக்கத்துடைய மரம் சொல்றாங்க, எங்களுக்கு ஒரு மரம் கொடுங்க, நாங்களும் வாழை மாட்டிக்கிறோம். வாழை மாட்டினா பரக்கத்து, ஒரு ராசி, அது மாதிரி ஆக்குங்கன்னு கேட்டாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்க, பெருமாள் சொன்னாங்க, நமக்கு அல்லாஹ்விடத்திலே துஆ இருக்கிறது, தொழுகை இருக்கிறது, மரம் எல்லாம் இல்லை. என்ன கேட்கிறீங்க? மூசாவுடைய சமுதாயம் எங்களுக்கு ஒரு இறைவனை கூட கேட்டாங்களே, அது மாதிரி கேட்கிறீங்களா நீங்க? கொள்கையில் உறுதி இருக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை படைத்தான், அல்லாஹ் நம்மை உயிராக்குகிறான், அல்லாஹ் நம்மை வளர்த்துகிறான். இந்த உறுதிப்பாட்டை குழந்தைகளுக்கு சொல்லி சொல்லி வளர்த்து ஒரு சமூகம் இப்படி வளர வேண்டும், கொள்கை பிடிப்புள்ள சமூகம் இந்த உலகத்தில் வளர வேண்டும் என்று சொன்னால் நபியுடைய ஈமான், நபியுடைய மீலாதை நாம் பேசியாக வேண்டும். கண்ணியமானவர்களே, இன்னைக்கு ஈமான் என்னங்க, கலிமான என்னங்க, யாருங்க சொன்னா? ரசூலுல்லாஹ் அவங்க. தொழுகை எப்படி தொழுகணுங்க? யாரு சொன்னா? ரசூலுல்லாஹ் அவங்க. எப்படி சிரிக்கணும்? ரசூலுல்லாஹ் அவங்க. கண்ணியமானவர்களே, எப்படி தூங்கணும்? ரசூலுல்லாஹ் அவர்கள். எல்லா பழக்கங்களையும் கற்றுக் கொடுத்த பெருமகனார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமானவர்களே, பெருமானாருடைய வாழ்க்கை நமது வாழ்க்கையாக மாறிவிட்டால் அதுதான் மீலாதுடைய வெற்றி என்பது. அல்லாஹ்வுடைய பாபெரும் கிருபையாலே இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் சிந்திக்க வேண்டும், நம்முடைய சந்ததிகளுடைய ஈமான் நபி தெரியாமல், நபியுடைய வரலாறு புரியாமல்
என்ன கேட்டாங்க தெரியுமா? நாயகமே, காசு வேணுமா, ஆட்சி வேணுமா, நாடு வேணுமா, பதவி வேணுமா, என்ன வேணும் கொடுக்கிறோம். ஆனா ஒன்னே ஒண்ணு, அல்லாஹ்வை விட்டுருங்க, ஈமானை விட்டுருங்க. நாடு கிடைக்கிறது, பணம் கிடைக்கிறது, விருப்பப்பட்ட எல்லாம் கிடைக்கிறது, இந்த ஈமானை விட்டு விட்டார். முஹம்மது ரசூலுல்லாஹ் போறாங்க. எங்க தெரியுமா? கடும் மழை பெய்கிறது, கடும் இருட்டாக இருக்கிறது. மக்கத்து மாநகரிலே மக்கத்து வேந்தர், மதீனத்து மாநபி, காத்திபுல் அம்பியா, சய்யிதுல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்கள் ஒரு வீட்டுக்கு போறாங்க. கடும் நேரம், கடும் மழை, கடும் இருட்டு. தட்டுறாங்க. உள்ளே அபூஜஹல் இருக்கிறான். அவன் சொல்றான், யாரோ வந்திருக்கிறாங்க. தட்டுறாங்க. ரொம்ப தேவை இருக்கும். ஏன்னா மழை பெய்யுது, இருட்டா இருக்கு, காத்தடிக்குது, குளிரடிக்குது. இதுல வர்றாங்கன்னு சொன்னா அவருக்கு தேவை இருக்குன்னு சொல்லிட்டு அவன் சொன்னா, மனைவிட்ட நான் கதவை திறப்பேன், வந்த ஆள் என்ன கேட்டா கொடுப்பேன், என்ன கேட்டாலும் சரி. காசு கேட்கிறாரா, காசு கொடுப்பேன். அவருக்கு தேவையுள்ள ஆளு கொடுப்பேன். வர்ற அபூஜர் வந்து கதவு திறக்கிறாப்புல. கதவை திறந்தா ரசூலுல்லாஹ் நிக்கிறாங்க. என்ன வேணும் அப்படின்னா, கலிமத்தன், ஒரே ஒரு வார்த்தை வேணும். என்ன வார்த்தை வேணும்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் சொல்லு, நீ வெற்றி அடைவாய். அவன் சொன்னா, என்ன வேணாலும் தரலான்னு வந்தேன், இதுக்கு வந்தையா? கதவுக்குள்ள போயிட்டான். உள்ள மனைவி கேட்டுச்சு, என்னங்க, யார் வந்தாங்க? அதான் முகமது வந்தார். என்ன கேட்டாரு? ஒரு வார்த்தை கேட்டாரு. சொல்ல வேண்டித்தானே மனைவி, சொல்ல வேண்டித்தானே. சொன்னா நம்முடைய சாமிகள் பொய்யா போயிரும், நம்முடைய கொள்கை தப்பா போயிரும். சொல்ல மாட்டேன்டா. கொள்கை பிடிப்பிலே பெருமானார் முழு உலகத்திற்கும் மிக பெரும் படிப்பினையாய், ஒரு முன்மாதிரியாய், என்னை பாருங்கள், வலது கையிலே சூரியனை கொடுத்து இடது கையிலே சந்திரனை கொடுத்தாலும், உலகத்துடைய ஆட்சிகளை காலுக்கீழ போட்டாலும், எனக்கு பிரியப்பட்டதை எல்லாம் வாரி வழங்கினாலும் ஈமானை விடமாட்டேன். இந்த கொள்கை பிடிப்புள்ள ஒரு சமூகத்தை உருவாக்க மீலாது விழாக்கள் தேவை. இரண்டாவது வணக்கம், வணக்கவியல். ஒரு சமூகம் அல்லாஹ்வோடு நெருங்க வேண்டும் என்று சொன்னால் இபாதத் இருக்க வேண்டும், தொழுகை இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பயம் இருக்க வேண்டும். கண்ணியவாளர்களே, இன்னைக்கு எங்க அல்லாஹ்வுடைய பயம் இருக்கு? இன்னைக்கு வெளியே போறோம், கேமரா பார்க்க பயம் வருது. இது கேமரா போட்டிருக்காங்க, பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஓனர் பார்க்கிறாரு, அத்தா பார்க்கிறாரு. ஒரு பையன் கடையில உட்கார்ந்து ரொம்ப அழகா வேலை பார்க்கிறான். எந்த செல்போன் நோண்டில் வர்ற வாடிக்கையாளர் கவனிக்கிறான், கொடுக்குறான், வாங்குறான், ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கிறான். அவன்கிட்ட போய் கேட்டாங்களா, தம்பி எப்படிப்பா ரொம்ப ஒழுக்கமா இருக்கிறியே, ரொம்ப கவனமா இருக்கிறியே? நான் ஏன் இருக்கிறேன்னா, மேல ஒரு டப்பா இருக்கு, ஒரு கேமரா, எங்க அத்தா வீட்டுல உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஏதாவது போன் நோண்டனா போன் வந்துடும், தூங்குனா போன் வந்துடும். ஒரு கேமராவுக்கு பயப்படுகிறோம், அல்லாஹ் என்னை பார்க்கிறானே. 7 வானத்திற்கு அப்பால், அரிசின் மேலே, குர்சின் மேலே இல்லை, நம்முடைய கழுத்து நமக்கு நர பக்கத்தில் அமர்ந்து அல்லாஹ் என்ன பார்க்கிறான், அல்லாஹ் என்ன கேட்பானே, அந்த பயம் நமக்கு வந்ததா? கண்ணியமானவர்களே, உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு பெண்மணி ராபியத்துல் பஸ்ரியா என்கிற பெண்மணி, ராபியத்துல் பஸ்ரியா என்கிற பெண்மணி மௌத்தாகிறாங்க, அடக்க செய்யப்படுறாங்க. மலக்கல் மௌத்து வர்ற, ஏமா ஒரு ரப்பு யாரு அப்படின்னு கேட்டார். நம்மெல்லாம் பயந்துகிட்டே, அல்லாஹ் என்ன ஆன்சர் தெரியல, கொஸ்டின் லீக் ஆயிடுச்சு, ஆன்சர் லீக் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு ரப்பு யாரு, அல்லாஹ். நபி யாரு, ரசூலுல்லாஹ். மார்க்கம் என்ன, இஸ்லாம். தெரியாதா? 3 ஒத்த வார்த்தை. அந்த ராபியாட்ட போய் ஒரு ரப்பு யாருமா அப்படின்னாங்க. அந்த அம்மா கேட்டுச்சு, எனக்கு ஒரு ரப்புக்கு நான் பிறந்ததுல இருந்து தொடர்பு இருக்கு. நான் நைட்லி அல்லாஹ் கூப்பிடுவேன், பகல்ல அல்லாஹ் கூப்பிடுவேன். நான் அல்லாஹ்வை நினைக்காத காலமே இல்லை. நீங்க என்ன கேட்கிறீங்க? உங்க ரப்பு யாரு? ராபியா கேட்ட கேள்வி, உங்க ரப்பு யாரு? ஏன் ரப்பு அல்லாஹ்.
அந்த அல்லாஹ் தானே நான் காலையில கூப்பிட்டேன், மதியம் கூப்பிட்டேன், நைட்டு கூப்பிட்டேன், அல்லாஹ்வை மறந்து நான் இல்லையே. ராபியாக்களே, உங்க அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அல்லாஹ் ஞாபகம் இருக்கிறானா? இதுதான் வணக்கம். ஒரு நேரம் பெருமானார் வர்றாங்க, ஆயிஷா அம்மா வீட்டுல இருக்காங்க, படுத்துட்டாங்க. கொஞ்ச நேரம் தான் போச்சு. ஆயிஷா, என்னை ரப்பை வணங்க அனுமதிப்பியா? மனைவிட கேட்கிறாங்க, ரப்பை வணங்க அனுமதிப்பியா? ஆயிஷா அம்மா சொன்னாங்க, ஏங்க உங்களுக்கு என்ன பிரியமோ அதுக்கு எனக்கு விருப்பம்னா, நீங்க இருக்கு தூங்குன்னா தூங்குங்க, வணங்குன்னா வணங்குங்க. பெருமாள் எந்திரிச்சாங்க. நடுநிசி நேரம் 11 மணி இரவு எழுந்திருத்தார்கள், ஒளி செய்தார்கள். ஆயிஷா படுத்திருக்கிறாங்க, தூக்கம் வரவில்லை. கணவர் தொழுக போகிறார், தூக்கம் வரல. பார்க்கிறாங்க, பெருமானார் ஒளி செய்யறாங்க. முழுமையான முறைகளிலே முகத்தை கழுகி, கையை கழுகி, எல்லா உறுப்பை கழுவிவிட்டு முசல்லா விரிக்கிறார்கள். ரொம்ப நேரம் நிற்கிறாங்க. யா அல்லாஹ், யா அல்லாஹ், உலகமே தூங்கிக் கொண்டிருக்கிறது, உறங்கிக் கொண்டிருக்கிறது என்றே உனக்கு உறக்கம் இல்லை. இந்த உம்மத்தை படைத்தாய், பரிபாலிக்கிறாய், நீதான் கொடுக்கிறாய், எடுக்கிறாய். ரப்பே, அல்லாஹுவை கல்விட கொண்டு வந்து அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டுகிறார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா பாக்குறாங்க, என் கணவர் கட்டிட்டார். ஓதுறாங்க ஓதுறாங்க ஓதுறாங்க, அல்லாஹு அக்பர் நீண்ட சூரா ஓதுறாங்க. ருக்கு போறாங்க, 50 ஆயத் ஓதுற அளவு ருக்கு செய்றாங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாம் சுப்ஹான ரப்பில் அலி 3 ஓதிட்டு வேகச்சிடுவோம், முதுகு வலிக்குதுன்னு சொல்லி. 50 ஆயத் அளவு சுப்ஹான ரப்பியல் அலீம் அல்லதி லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். ருக்குவிலே ரொம்ப நேரம், சஜ்தா போறாங்க ரொம்ப நேரம். ஆயிஷா சொல்றாங்க, நானும் முடிச்சு பார்க்கிறேன், 2 ரக்காத் முடியல, 2 ரக்காத் முடியல. ஒரு நைட் ஃபுல் ஆயிடுச்சு. அதிகாலை வந்தது, பிலால் வர்றாரு, பஜ்ருக்கு பாங்க சொல்றாரு. பெருமானா சலாம் கொடுக்கிறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். எத்தனை ரக்காத்து? 2 ரக்காத்து, இரவு முழுக்க. ஆயிஷா அம்மா கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இவ்வளவு நேரம் நின்று ருக்குவுல சஜ்தாவுல வணங்கிட்டே இருக்கிறீங்களே, உங்களது பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு, நபியா இருக்கிறீங்களே, ஏன் தொழுகணும்? கொஞ்ச நேரம் தூங்கலாம்ல. அவங்க சொன்ன வார்த்தை, அஃபலா அன் அகூன அப்தன் ஷகூரா. ஆயிஷா, அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் கொண்டு போகப்படும் பொழுது நன்றியுள்ள அடியானாய் நான் மாற வேண்டுமே. இந்த இபாதத் வாழ்க்கையில் வரணும்னா நபியுடைய வாழ்க்கையை படிக்கணும், நபியுடைய இபாதத்தை புரியணும். நபியுடைய பகல், நபியுடைய இரவு, நபியுடைய தொழுகை, நபியுடைய ஒழு, நபியுடைய நோன்பு, நபியுடைய ஸகாத், நபியுடைய ஹஜ் எங்க தெரியுங்க? மீலாது விழாக்கள் மட்டும்தான் விஷயம் புரியும். எனவே கொள்கை கொண்ட சமூகத்தை உருவாக்க வேண்டுமா? மீலாது விழாக்கள் தேவை. வணக்கம் நிறைந்த சமூகத்தை உருவாக்கணுமா? மீலாது விழாக்கள் தேவை. இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒவ்வொரு ஜேபுகள்ல, ஒவ்வொரு உள்ளங்கள்ல பாவங்கள் மடிந்து கிடக்கிறது. ஆண்களோ பெண்களோ அப்பாற்பட்டு பார்வைகள் மாறி போய்விட்டது, கேள்விகள் மாறி போய்விட்டது. பாவங்களை தொடுவதை, பாவங்களை கேட்பதை, பாவங்களை பேசுவதை, பாவங்களை எண்ணுவதை உள்ளம் சர்வ சாதாரணமாக ஆக்கிவிட்டது. ஆனால் அன்றொரு சமுதாயம் பாவம் நடந்தால் அழுதார்கள், தேம்பி தேம்பி அழுதார்கள், மன்னிப்பு கேட்டார்கள். அந்த சமூகத்தை உருவாக்க வேண்டுமா? மீலாது விழாக்கள் தேவை. ஒரு சமூகத்தின் கட்டமைப்பு, கொள்கை பிடிப்பு வேண்டுமா? மீலாது விழாக்கள் தேவை. வணக்க வழிபாடு வேண்டுமா? மீலாது விழாக்கள் தேவை. வாழ்வியல் சரியாகணுமா? மீலாது விழாக்கள் தேவை. பெருமானாருடைய வாழ்க்கை நம்முடைய குடும்பத்தில் வரணும்னு சொன்னா, கண்ணியமானர்களே, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா அம்மாட்ட பேசுறாங்க. என்ன தெரியுமா? ஆயிஷா, நீ தேனும் பேரிச்சம்பழம் கலந்தா எவ்வளவு டேஸ்டா இருக்கும், அது மாதிரி நீ இருக்கிறையே. ஒரு கணவர் மனைவியை பார்த்து சொல்றாரு, நீ ரொம்ப இனிப்பா இருக்கிற, ஒரு பேச்சு இனிப்பா இருக்கு, உங்களோட பேசுறது சுகமா இருக்கு. பெருமானார் வாய் முழுக்க புகழ்றாங்க.
உடனே ஆயிஷா என்ன சொல்லணும், வேலையை பாருங்க அப்படி சொல்லல. எங்க நீங்க வெண்ணையும் பாலும் கலந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கிறீங்களே, மிருதுவா இருக்கிறீங்க, நல்ல கவனிக்கிறீங்க. கணவனும் புகழ்கிறார், மனைவி புகழ். இன்னைக்கு நம்ம அப்படி பேச என்ன ஆகும்? ஒரு வீட்டு ஒரு அத்தாமா உட்கார்ந்து இருந்தாங்க, மகன் வந்தா ஜும்மா முடிச்சுட்டு, அதான் ஒரு கேள்வின்னா. என்னப்பா கேள்வி? ஜும்மால அஜயத்தை பயன் பண்ண கேட்டீங்களா? கேட்டோம்பா. என்ன பயன் பண்ணாரு? நீயே சொல்றா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் முதல் மனிதனா, அவர்கிட்ட இருந்துதான் பிள்ளைகள்லாம் உருவானாங்க அப்படின்னு சொன்னாருல்ல. ஆமாடா, அதுக்கு என்ன இப்போ? அம்மாட்ட கேட்டேன், என்னமோ டால்பின் தத்துவம் சொல்லுது. டால்பின்னா குரங்குதான் முதல் மனுஷரு, அங்கிருந்தா மக்கள் வந்தாங்க. அம்மா சொல்லுது அஜர்த்து ஆதம் சொல்றாரு. என்னத்தா அப்படின்னு கேட்டவன, அத்தா சும்மா இருக்கணும்ல. அடே, அஜர் சொன்னது என் பரம்பரைய, எங்க தாய் எங்க அம்மா ஆதம் பரம்பரை, உங்க அம்மா சொல்றது உங்க அம்மா பரம்பரை. இப்ப அம்மா என்ன செய்யும்? குரங்கு அப்படின்னு சொல்ற, பேசினாலே சண்டை. இன்னைக்குதான், அன்னைக்கு தேடும் பேருக்கம்பளம் போல ஐஷா பார்த்து, வெண்ணையும் பாலும் போல நபியை பார்த்து, இந்த வாழ்வியல் இடிக்க வேண்டுமா? மீலாது விழாக்கள் தேவை. வணிகம் பொருளாதாரம் சீர்பெற வேண்டுமா? மீலாது விழாக்கள் தேவை. கண்ணியவாளர்களே, ஒரு சின்ன சின்ன காசு கூட ஹராம் கலந்துருச்சா உடனே எச்சரிக்கை வர வேண்டும். காசு வனங்கள் ஹராம் வீடுகளை வச்சு சொன்னா இன்னைக்கு எல்லாம் சொல்றது என்ன தெரியுமா? குறிப்பா தாய்மார்கள், அஜரத்து நிம்மதி இல்லை, காசு இருக்கு, வியாபாரம் இருக்கு, நல்லா ஓடுது, நிம்மதி இல்லை வீட்டுல, எனக்கும் அவருக்கும் ஒரு சரியான உடன்பாடு இல்லை. சொல்லி கருகிறேன், இந்த மீலா விழாவின் பரக்கத்தை கொண்டு சொன்னாங்க. ஒரு சஹாபி வர்றார், யா ரசூலல்லாஹ், வறுமையா இருக்கிறேன், ஏழ்மையா இருக்கிறேன், காசு வருது நிக்க மாட்டேங்குது, என்ன செய்யணும்னு கேட்கிறார். சொன்னாங்க, பெருமானார், தாய்மகளே நீங்களும் செய்யுங்க. என்ன செய்யணும்? வீட்டுக்குள் போகும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, யார் இருக்காங்களோ இல்லையோ, பதில் வருதோ இல்லையோ, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு ஓதிட்டு ஒரு முறை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் ஓதிட்டு வீட்டுக்குள்ள போங்க, சாப்பிடுங்க, எல்லாம் செய்யுங்க. வீட்டுக்குள் போகும் பொழுதெல்லாம் சலாம் சொல்லிவிட்டு குல் ஹுவல்லாஹ் ஓதுங்கள், அல்லாஹ் பரக்கத் கொடுப்பார். சஹாபி போயிட்டாரு, கொஞ்ச நாள் வர்றாரு, சிரிச்சுக்கிட்டே வர்றாரு. நாயகமே சொன்ன மாதிரி செஞ்சேன், வறுமை எல்லாம் போயிருச்சு. எல்லா பரக்கத்தும் மீலாது விழாக்கள் மூலமாய் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. தாய்மார்களே, நீங்கள் சலாம் சொல்லுங்கள், பரக்கத்து வரும். கண்ணியமான பெருமக்களே, முடிவுக்கு வருகிறேன். இந்த மீலாது விழாக்களுடைய மிக முக்கியம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கை நபியோடு சேர்க்க வேண்டும். என்னுடைய உறக்கம், என்னுடைய பார்வை, நடைமுறை அத்தனையும் நபியோடு சேர்க்க வேண்டும். காரணம், கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் கேட்கிறான், நாயகமே உங்க உம்மத்துல பாதி பேரை சொர்க்கத்துக்கு போடவா, இல்லை ஷஃபாத் என்கிற பரிந்துரை தரவா என்று அல்லாஹ் கேட்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என் உம்மத்துல கடைசி நபர் கூட, கடைசி பாவி கூட சொர்க்கம் செல்லாமல் இருப்பதை என் மனம் விரும்பாது. நம்முடைய நபி நம்மை சொர்க்கம் செல்ல அழைக்கிறார்கள். நாம் வந்தால் சொர்க்கம் கேரண்டி. நபியுடைய பாதைக்கு வந்தால், நபியுடைய சுன்னத்துக்கு வந்தால், நபியுடைய வாழ்க்கையை மீலாது விழாக்கள் வாயிலாய் புரிந்து கொண்டால், நபியுடைய சொல், நபியுடைய செயல், நபியுடைய பார்வை, நபியுடைய இபாதத், நபியுடைய வியாபாரம், நபியுடைய குடும்பம், நபியுடைய அரசியல், நபியுடைய நீதம், எல்லாவற்றையும் இதுபோல மீலாது விழாக்கள் மூலமாக கற்றுக்கொண்டு விட்டால் நமது வாழ்க்கை நபியோடு சேரும். பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கற மாறி நாம் நபியோடு சேர்ந்து விட்டால் நம் வாழ்க்கையும் மணக்க ஆரம்பிக்கும், நம் வாழ்க்கை பரக்கத் பெறும். சொன்னாங்க, ஸலவாத் ஓதுங்க. இந்த மீலாது விழா பரக்கத்துல 3 பாயிண்ட் சொல்லுவேன். 1, அஸ்ஸலாமு அலைக்கும் குல் ஹுவல்லாஹ் ஓதுங்க. 2, படுக்கும் போது ஒரு 11 முறை ஸலவாத் ஓதி மகன்கிட்ட ஓதுங்க. படிப்பு வரலையா அவனுக்கு ஓதி விடுங்க.
வேலை செய்ய மாட்டானா அவனுக்கு வருங்க. பெற்றோர் பேச்சு கேட்கலையா, எங்க சங்கடம் வருதோ 11 சலவாத்து ஊதி விடுங்கள். அல்லாஹ் நீங்கள் விரும்பிய கண்குளிர்ச்சியான குழந்தைகளை உங்களுக்கு தருவான், வெற்றியை தருவான். இறுதியா ஒன்று சொல்லுவேன், உங்க வாழ்க்கையில வீட்டுல குர்ஆன் ஓதுற பழக்க கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வாங்க. மக்தபுக்கு வந்து குர்ஆன் ஓதி பாருங்க. எந்த வீட்டுல குர்ஆன் ஓதப்படுதோ சைத்தானுக்கு வேலை இல்லை. அவனே சொல்கிறான், அடே குர்ஆன் ஓதுறாங்கப்பா, பாதுகாப்பான வீடப்பா, இது போகக்கூடாது. குர்ஆன் ஓதுகிற வீடுகளாய் நீங்கள் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் டவுன் ஜாமியா மஸ்ஜிதுடைய மக்தபுக்கு அனுப்பி விடுகிற பிள்ளைகளை, அதன் மூலமாக உங்கள் பிள்ளையின் வாயிலாக வீட்டிலே குர்ஆன் ஓதப்பட்டு அதன் மூலமாய் சைத்தான்கள் விரட்டப்பட்டு கந்திருஷ்டியற்ற ஒரு பரக்கத்தான வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்து விடுவான். எல்லாம் அல்ல இறைவன் வாழ்கிற காலங்களிலே இந்த மீலாது விழாக்களுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு வரும் காலங்களிலே நம்முடைய கொடைக்கானல் டவுன் ஜாமியா மஸ்ஜித் உள்பட நமது வட்டாரத்திலே எல்லா பள்ளிகளிலும் நாள்தோறும் வருடம் தோறும் மீலாது விழாக்களை சீரும் சிறப்போடும் நடாத்தாட்டி வந்து அதன் மூலமாக முழு சமுதாயத்தின் உள்ளங்களிலே நபியுடைய அகமியத்தை, நபியுடைய தனித்துவத்தை, நுபுவத்துடைய மேன்மையை எல்லாம் உள்ளத்தில் பதிந்து அதை வாழ்க்கையாக வாழ்ந்து காண்பித்தால், வாக்காக இருப்பது வாழ்க்கையாக மாறிவிட்டால், பார்ப்பது வாழ்க்கையாக மாறிவிட்டால் நமது வாழ்க்கை சுகம் பெற ஆரம்பித்துவிடும். நமது வாழ்க்கை மணக்க ஆரம்பித்துவிடும். மலக்குமாறு துஆ செய்வார்கள். மறுமையில் ரப்பு சொல்வான், என் அடியான் வருகிறான், சொல்வாங்க பெருமானார் என் உம்மத்தி வருகிறார், அல்லாஹ் அழைப்பான், நபியும் அழைப்பார்கள். ஹவுலுல் கௌசராகத்திலே தண்ணீரை அருந்துவோம், நபியின் கரம் பிடித்து சொர்க்கம் செல்வோம். அந்த பாதை கிடைக்க வேண்டும் என்றால் நாம் நபியை பின்பற்ற வேண்டும். எல்லாம் அல்ல இறைவன் இந்த மீலாது விழாவை ஏற்பாடு செய்த இந்த நிர்வாகத்திற்கும் அதற்கு உறுதுணையாக இருந்த உலமாக்கள், ஜமாத்தினர்கள், தாய்மார்கள் எல்லோருக்கும் எல்லா வகையான ஆரோக்கியங்களையும் நிம்மதிகளையும் சுபிச்சமான வாழ்க்கைகளையும் பொருளாதார பரக்கத்தை நல்குவானாக. எல்லாம் அல்ல இறைவன் வந்திருக்கிற அனைவரையும் கபூல் செய்வானாக. எல்லோருக்கும் நீண்ட வாழ்க்கை தருவானாக, ஆரோக்கியமான வாழ்க்கை தருவானாக, நோயற்ற வாழ்க்கை தருவானாக. ரப்பே எங்களுடைய வியாபாரங்களை பரக்கச் செய்வாயாக, கொடுக்கல் வாங்கல பரக்கச் செய்வாயாக, விவசாயங்கள்ல பரக்கச் செய்வாயாக. ரப்பே எங்கள் உள்ளங்கள் யாரெல்லாம் நொறுங்கி அமர்ந்திருக்கிறோமோ, உடைந்து போய் உட்கார்ந்திருக்கிறோமோ உள்ளங்கள் நிம்மதிப்படுத்துவாயாக. பிரிந்திருக்கிற கணவனை சேர்த்து வைப்பாயாக, அண்ணன் தம்பியை சேர்த்து வைப்பாயாக, பெற்றோர் பிள்ளையை சேர்த்து வைப்பாயாக, அண்டை அயலாரோடு நேசம் வாழும் பாக்கியத்தை கொடுப்பாயாக. ரப்பே எங்களை யாருக்கெல்லாம் திருமணம் ஆகலையோ திருமணமாகும் பாக்கியத்தை தருவாயாக. யாருக்கெல்லாம் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லையோ ஆண் குழந்தை பெறக்கூடிய பாக்கி தருவாயாக, பெண் குழந்தை பெறும் பாக்கியத்தை தருவாயாக, குழந்தை பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. குழந்தை பெற்றெடுத்தவர்கள் அந்த குழந்தை கண்குளிர்ச்சியாக நல்ல குழந்தையாக ஆரோக்கியமாக நல்ல குணங்களோடு வளரக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ரப்பே ரஹ்மானே எங்கள் வீடுகள் பரக்கச் செய்வாயாக, முசீபத்தை அகற்றுவாயாக, சூனியத்தை அகற்றுவாயாக, கந்திருஷ்டி அகற்றுவாயாக, போட்டி பொறாமை அகற்றுவாயாக, குடும்பத்தில் நிம்மதி கொடுப்பாயாக, ஒட்டு உறவுகளோடு சேர்ந்து வாழும் பாக்கி தருவாயாக. ரப்பே எங்களை யாரெல்லாம் மூத்தாயிட்டாங்களோ அவருடைய கபர்களை சொர்க்க பூங்கோளமாக்கி வைப்பாயாக, சொர்க்கத்தை வாஜிபாக்குவாயாக, நரகத்தை ஹராமாக்குவாயாக. மௌத்து வரை பெற்றோர்களை கைவிடாமல் கண்ணியத்தோடு பார்த்துக் கொள்ளக்கூடிய இறக்க மனப்பான்மை கொடுப்பாயாக. பெற்றோரின் துவாக்களை வாங்கக்கூடிய பாக்கி தருவாயாக. இந்த மஹல்லாவை பொருந்திக் கொள்வாயாக, நிர்வாகத்தை பொருந்திக் கொள்வாயாக. மென்மேலும் பல்வேறு நல்ல ஆற்றக்கூடிய ஆற்றலை கொடுப்பாயாக. இந்த துவாக்களை கபூல் செய்வாயாக. முழு உலகத்துக்கு அமைதியை ஏற்படுத்துவாயாக. முழு மக்களை பாதுகாப்பாயாக. ரஹ்மானே சிலோனிலே மற்ற ஊர்களிலே தண்ணீர் வந்து எத்தனையோ பேர் அடிச்சப்பட்டு விட்டார்கள். ரப்பே அந்த ரூஹை கைப்பற்றிக் கொள்வாயாக, கண்ணியப்படுத்துவாயாக. அதுபோன்று தண்ணீரிலோ பாம்பிலோ நெருப்பிலோ மரணம் வராமல் எங்களை பாதுகாப்பாயாக, திடீர் மரணத்தை விட்டு பாதுகாப்பாயாக. துஆக்களை கபூல் செய்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வகினா அஸாபன் நார் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி